நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தி நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளை அவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 62:6. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆமென். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவருடைய பிள்ளைகள், நாம் தேவ பிள்ளைகளே, உண்மையிலே நம்முடைய வாழ்க்கை அசைக்கப்படாது. கண்மலையாகிய அவர் மீது நம்முடைய வாழ்க்கையை நாம் அஸ்திபாரம் வைத்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, தாவீது ராஜா இந்த சங்கீதத்திலே தான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி 2 முறை பாடுகிறார். தான் எப்படி அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி உறுதியாக சொல்லுகிறார். பாருங்கள், தேவன் என் கண்மலையாய் இருப்பதினால், தேவன் என் ரட்சிப்பாய் இருப்பதினால், தேவன் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி உறுதியாக சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, நாமும் அதை சொல்ல போகிறோம். அவர் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார், தேவனை நோக்கி அமர்ந்திரு என்று சொல்லி. கர்த்தர் தன்னை ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்து மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிறவர். ஆனால் மனிதன் எப்படிப்பட்டவன்? அவன் மேன்மையிலிருந்து அவனை தள்ளிவிடவே ஆலோசனை பண்ணுகிறவன். தேவ பிள்ளைகளே, சில மனுஷர்கள் மற்றவங்களை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைமையில் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க உள்ளத்தில் இவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, உள்ளத்திலே ஒரு வித்தியாசமான எண்ணங்கள் கண்டிப்பாக மனிதர்களிடத்தில் இருக்கும். தேவ பிள்ளைகளே, அதனால் தான் தாவீது தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார், என் ஆத்துமாவை நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி உறுதியாக சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்திலே தாவீது ராஜா நமக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். பாருங்கள், ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க, ஊற்றி விடுங்கள். மனிதர்கள் ஒரு மாயையானவர்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அவர்களை நம்ப வேண்டாம். கொடுமையை நம்ப வேண்டாம். கொள்ளையினால் என்ன செய்ய வேண்டாம், பெருமை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யம் விருத்தியாகும் போது உங்கள் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கன்னு சொல்லி தெளிவான ஆலோசனையை நமக்கு இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வல்லமை தேவனுடையது. அவனவன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் என்ன செய்கிறார், அவனவனுக்கு கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக கொடுக்கிற நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையும் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், அவர் மீது நம்முடைய முழுமையான நம்பிக்கையை வைத்து, என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு என்று சொல்லி நாம் சொல்லி தேவ சமூகத்திலே பொறுமையோடு இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நாம் அப்படி நம்பி காத்திருக்கும் பொழுது மேன்மையையும் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவ பிள்ளைகளை, நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இந்த சங்கீதத்தின் மூலமாய் நீங்கள் தெளிவாய் பேசினதற்காக ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீங்கள் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.